கார் வெடிப்பு சம்பவத்தில் புதிய தகவல்கள். டெல்லியில் காரை ஓட்டி வெடிக்கச் செய்த மருத்துவர் உமரின் டிக் டிக் நிமிடங்கள். யார் அந்த மருத்துவர் உமர்? ஏன் ஒரு இடத்தில் நிற்காமல் சுற்றி கொண்டே இருந்தார்? ஏன் வெடித்த இடத்தில் பள்ளம் இல்லை? வெடித்தது என்ன? மேலும் ஒரு காரை தேடும் பணியில் 5 தனிப்படை போலீசார். ராணுவ தலைவர் உபேந்திர திரிவேதி கடுமையான எச்சரிக்கை. இஸ்ரேல் பிரதமரின் ஆறுதல் பதிவு. டெல்லி கார் வெடிப்பில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி. பார்க்கலாம் இந்த வீடியோவில். காரை ஓட்டிச் சென்று வெடிக்க செய்தது தற்செயலாக நடந்ததா அல்லது கைதுக்கு பயந்து வழியில்லாமல் வெடிக்க வேண்டும் என்று வெடிக்க செய்ததா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்படியும் சந்தேகம் வருகிறது. அதாவது வெடிபொருட்களை ஏதாவது ஒரு இடத்தில் வைப்பதற்கு அல்லது கொண்டு செல்லும் போது கைதுக்கு பயந்து வெடிக்க செய்தார்களா என்ற பல கோணத்தில் இந்த விஷயத்தை அணுக வேண்டியது இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தீவிரவாதம் நாட்டில் எங்கும் இருக்கக்கூடாது, கிள்ளி எறிய வேண்டும். காரை ஓட்டிச் சென்று வெடிக்கச் செய்த உமர் நபி எதனால் காரை வெடிக்கச் செய்தார் என்று பார்க்கலாம். மருத்துவர் உமர் நபி டெல்லி செங்கோட்டை வெடிவிபத்தில் முக்கிய நபராக சந்தேகிக்கப்படுகிறார். இது தற்கொலை கார் குண்டுவெடிப்பாக பார்க்கப்படுகிறது. இவர் ஹூண்டாய் i20 காரை ஓட்டியபடி வரும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணையில் மருத்துவர் உமருக்கு ஃபரிதாபாத்தில் இருந்து செயல்படும் பயங்கரவாத குழுவுடன் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த குழுவை மருத்துவர் முசமில் ஷகீல் மற்றும் பெண் மருத்துவர் ஷஹீனா வழிநடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இருவரும் தற்போது காவல்துறையின் விசாரணையில் உள்ளனர். இவர்கள் இருவரும் அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடம் தற்போது மருத்துவர்களால் இயக்கப்படும் பயங்கரவாத மையமாக மாறியிருக்கிறது. இங்கேயே அவர்கள் பெரும் தாக்குதலுக்கான திட்டங்களை தீட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் அனைவரும் சேர்ந்து சுமார் 3 டன் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் குவித்து வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அல் ஃபலாக் பல்கலைக்கழகம் பற்றிய பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. கார் வெடிப்பில் இருந்த உமர் நபி மற்றும் கைது செய்யப்பட்டிருக்கும் மருத்துவர்கள் அனைவரும் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள். இந்த பல்கலைக்கழகத்திற்கு அரபு நாடுகளிலிருந்து நிதி வருவது தற்போது தெரிய வந்துள்ளது. ட்ரஸ்ட் மூலம் இந்த பல்கலைக்கழகம் நடத்தப்பட்டு வருகிறது. ஹரியானாவின் மருத்துவ கல்வி மற்றும் ரிசர்ச் இந்த பல்கலைக்கழகத்துக்கான அட்மிஷனை நடத்துகிறது. இங்கு MBBS படிப்பதற்கு ஆண்டுக்கு 16 லட்சம் ரூபாய் கட்டணம். MD படிப்பில் குழந்தைகள் நல மருத்துவராக வேண்டுமானால் ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்டணம். இப்படி பணம் செலுத்தி படித்த இந்த மருத்துவர்கள் தான் தீவிரவாத மருத்துவர்களாக மாறியுள்ளனர். விசாரணையில் மருத்துவர்கள் உமர் உன் நபி, முசமில் அகமது, அதில் மஜீத் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளாக அமோனியம் நைட்ரேட் வெடிபொருள் சேகரித்து வந்ததை பெண் மருத்துவர் ஷஹீன் ஷாஹித் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அமோனியம் நைட்ரேட் டெல்லி மற்றும் பெய்ரூட் வெடிப்பு சம்பவங்களுடன் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் 2020ஆம் ஆண்டில் லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் ஏற்பட்ட பேரழிவுடன் ஒப்பிடப்படுகிறது. அப்போது 2750 டன் அளவிலான அமோனியம் நைட்ரேட் பாதுகாப்பற்ற முறையில் கையிருப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அது தற்செயலாக வெடித்து நகரின் பாதியை சேதப்படுத்தியது. பெய்ரூட் வெடிப்பு உலக வரலாற்றில் அணு ஆயுதம் இல்லாத மிகப்பெரிய வெடிப்புகளில் ஒன்றாக பதிவாகியுள்ளது. உமர் தனது ஹூண்டாய் i20 காரில் அமோனியம் நைட்ரேட் மற்றும் எரிபொருள் கலவை கலந்து எடுத்துச் சென்று இருக்கலாம் என்று விசாரணையில் சந்தேகம் எழுந்துள்ளது. அமோனியம் நைட்ரேட் தனிப்பட்ட முறையில் வெடிபொருள் அல்ல, அது எரிபொருளுடன் கலக்கும் போதுதான் வெடிபொருளாக மாறுகிறது. ஜம்மு காஷ்மீர் முதல் உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா வரை தேடுதல்கள் நடந்து கொண்டிருந்த போது உமர் நபி காவல்துறையின் கண்களிலிருந்து தப்பி தனது i20 காரில் காலை நேரத்தில் புறப்பட்டிருக்கிறார். அதே i20 காரை அவர் தற்கொலை வெடிகுண்டாக பயன்படுத்தி உள்ளார். நாள் முழுவதும் உமர் டெல்லியின் சாலைகளில் காவல்துறையின் கண்களில் இருந்து தப்பிக்க எங்கெல்லாம் சென்றார் என்று பார்க்கலாம். சம்பவம் நடந்த நவம்பர் 10ஆம் தேதி காலை 8:04 மணிக்கு பதர்பூர் டோல் பூத்தில் செல்லும் போதுதான் அங்கிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருக்கிறார் உமர். 8:20 மணிக்கு ஓக்லா தொழில்துறை பகுதி வழியாக அவர் காரில் சென்றுள்ளார். மாலை 3:19 மணிக்கு காரை செங்கோட்டை பார்க்கிங் பகுதியில் நிறுத்துகிறார். அங்கு கார் சுமார் 2 முதல் 3 மணி நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. மாலை 6:48 மணிக்கு அவர் முகத்தை மூடியபடி பார்க்கிங் பகுதியை விட்டு வெளியேறும் காட்சி காணப்படுகிறது. இதே கார் பின்னர் செங்கோட்டை அருகே வெடித்து 9 பேரை கொன்று பலரை காயப்படுத்தியது. இது திட்டமிட்ட தாக்குதலா அல்லது உமர் தப்பும் முயற்சியில் பதற்றத்தில் செய்ததா என்பதே தற்போது விசாரணையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மருத்துவர் உமர் அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்தை தளமாக கொண்ட ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவின் முக்கிய உறுப்பினராக இருந்திருக்கிறார். டெல்லி செங்கோட்டையில் நடந்த வெடிப்பு மற்றும் புல்வாமா தாக்குதல் இரண்டுக்கும் பெரிய தொடர்பு இருப்பதாக விசாரணை அமைப்புகள் கூறுகின்றன. வெடிப்பில் பயன்படுத்தப்பட்ட ஹூண்டாய் i20 கார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த தாரிக் என்ற நபரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஜெய்ஷ் இ முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் பல ஆண்டுகளாக புல்வாமாவில் செயல்பட்டு வருவதால் இது தீவிரவாத மையமாக கருதப்படுகிறது. விசாரணையில் ஒரு முறை மட்டுமே வெடித்த பெரிய அளவிலான வெடிப்பு என தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் அருகிலிருந்த CCTV மற்றும் வீடியோக்களில் பதிவாகியுள்ளது. இது ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் மறைமுக முயற்சி என்று தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது தொடர்பான நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையில்தான் பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளன. வெடிப்பின் தாக்கம் சுமார் 40 முதல் 50 மீட்டர் வரை பரவியது. காரின் கதவு 100 மீட்டர் தூரம் பறந்தது. இது RDX அல்லது அமோனியம் நைட்ரேட் கலவையால் தயாரிக்கப்பட்ட மிக வலுவான வெடிமருந்தாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டது. குண்டு வெடித்திருந்தால் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டு இருக்கும். குண்டு முழுமையாக உருவாக்கப்படாத நிலையில் முன்கூட்டியே வெடித்ததால் அதன் தாக்கம் குறைந்திருந்தது என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கார் வெடிப்பினால் துகள்கள் அல்லது உலோக துண்டுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நாடு முழுவதும் நிலவிய அலர்ட் நிலை மற்றும் சந்தேகப்படும் தீவிரவாத குழுக்களை எதிர்த்து ஒருங்கிணைந்த நடவடிக்கை மூலம் ஒரு பெரிய தாக்குதல் தவிர்க்கப்பட்டது தெளிவாக தெரிகிறது. அமோனியம் நைட்ரேட் எரிபொருளுடன் கலந்தால் வெடிபொருளாக மாறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அது மாதிரியான கார் வெடிப்பாக இது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அமோனியம் நைட்ரேட் பல தீவிரவாத தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 1995ஆம் ஆண்டில் நடந்த ஒக்லஹாமா சிட்டி வெடிப்பில் இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலை செய்த திமோதி மிக்வே சுமார் 2 டன் அமோனியம் நைட்ரேட்டை பயன்படுத்தி குண்டை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் இறுதியில் அமோனியம் நைட்ரேட்டை வெடிக்கச் செய்து கட்டிடத்தை அழித்தார். இதில் 168 பேர் இறந்தனர். செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிப்பு விசாரணை தேசிய புலனாய்வு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட கார் புல்வாமா மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களின்படி டாக்டர் உமர் நபி ஃபரிதாபாத் நகரில் உள்ள அல் ஃபலாக் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். அவரின் தாய் ஷமீமா பானு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள கொயில் என்ற இடத்தைச் சேர்ந்தவர். 1989 பிப்ரவரி 24ஆம் தேதி பிறந்த மருத்துவர் உமருக்கும் மற்றொரு சந்தேக நபரான மருத்துவர் அதீலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தெரியவந்துள்ளது. உமரின் தந்தை GP நபிபட் அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தார். அவர் சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு மனநல பிரச்சனையால் தனது பணியை விட்டு விலகியதாக தெரிவிக்கப்படுகிறது. உமருக்கு 2 சகோதரர்களும் ஒரு அக்காவும் உள்ளனர். அக்கா மற்றும் ஒரு சகோதரருக்கு திருமணமாகியுள்ளது. மற்றொருவர் திருமணமாகாதவர். தற்போது அவரது 2 சகோதரர்களும் தாயாரும் போலீஸ் விசாரணையில் காவலில் எடுக்கப்பட்டுள்ளனர். மருத்துவர் உமர் டெலிகிராம் சேனல்கள் மூலம் தீவிரவாத சிந்தனையால் பாதிக்கப்பட்ட மருத்துவ நிபுணர்களின் குழுவில் உறுப்பினராக இருந்துள்ளார். இந்த குழுவை தற்போது விசாரணை அதிகாரிகள் ஃபரிதாபாத் மாடியூல் என்று குறிப்பிடுகின்றனர். வெடிப்புச் சம்பவம் நடந்த சமயத்தில் உமர் ஃபரிதாபாத் அல் ஃபலாக் மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளார். தற்போது மேலும் ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்றை தேடி வருகின்றனர் போலீசார். அதுவும் தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்தும் கார் என்று தெரியவந்துள்ளது. டெல்லியில் போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து தேடி வருகின்றனர். சிவப்பு நிறத்திலான இந்த கார் குறித்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா போலீசாருக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையில் தற்போது துருக்கி தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. மருத்துவர் உமர் மற்றும் முசமில் இருவரும் டெலிகிராம் குழுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் துருக்கிக்கும் பயணம் செய்துள்ளனர். அவர்களது தொடர்பை கண்காணிக்க செங்கோட்டை மொபைல் டவர்களில் இருந்து தகவல்களை அதிகாரிகள் சேகரித்து ஆய்வு செய்து வருகின்றனர். டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு குறித்து கவலை தெரிவித்திருக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை சத்தியங்களின் மீது நிற்கும் பண்டைய நாகரிகங்கள். பயங்கரவாதம் எங்கள் நகரங்களை தாக்கலாம், ஆனால் அது எங்கள் ஆன்மாவை ஒருபோதும் குலைக்க முடியாது. எங்கள் நாடுகளின் ஒளி எங்கள் எதிரிகளின் இருளை விட அதிகமாக பிரகாசிக்கும் என்று ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இவரும் பிரதமர் மோடியைப் போல தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை நசுக்க வேண்டும் என்று போராடி வருபவர். இந்த நிலையில்தான் காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மோடி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இனி சிந்தூர் 2.0 எந்த நேரத்திலும் தொடங்கலாம். சம்பவம் செக்யூரிட்டி ஆர்மி பாரத் வெர்ஷன் என்பதை சிந்தூர் 1.0விற்காக பயன்படுத்தினோம். இப்போது நாங்கள் 2ஆம் கட்டத்துக்கு செல்கிறோம். இது மிகவும் மோசமாக இருக்கப் போகிறது. சிந்தூர் 1.0வில் பொதுமக்களே முன்வந்து எங்களுக்கு உதவி இருந்தனர் என்று ராணுவ தலைவர் உபேந்திர திரிவேதி தெரிவித்திருக்கிறார். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.